கனெக்ட் பத்தி நான் சொல்லிடுறேன். கனெக்ட் ஓகே, இட்ஸ் கோயிங் ஆன் லைவ் போயிட்டு இருக்கு. ஓகே, அட் கனெக்ட்ல பத்தி என்ன சொல்றேன், முக்கியமா ஜாப்ஸ் அட் கனெக்டும் பர்ஷூட் கனெக்ட் அப்படிங்கிற ரெண்டு டீம் பத்தி நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஜாப்ஸ் அட் கனெக்ட் இதுல நம்மளோட வாலண்டியர்ஸ் நிறைய பேர் ஒர்க் இருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, வேலை தேடுறவங்களையும் வேலை கொடுக்குறவங்களையும் ஜஸ்ட் கனெக்ட் பண்றோம் நம்ம. அதுதான் இந்த ஜாப்ஸ் அட் கனெக்ட்ல நமக்கு 3 டீமா செயல்பட்டு இருக்காங்க. ஒன்று ரிசோர்ஸ் டீம், அப்புறம் சோஷியல் மீடியா டீம். ஸோ இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. இது மூலமா நம்ம ஜாப்ஸ் என்ன சொல்றோம், நமக்கு ஒரு சிவி டீம் இருக்காங்க. ஸோ நமக்கு வர சிவிஸை அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த ஃபில்டர் பண்ணி கொடுத்து ஜாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பர்ஷூட் கனெக்ட்ல நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு கார்த்திக் கொஞ்சம் வாய்ஸ் ரொம்ப உள்ள இருக்கு. ஓகேயா, இப்போ கேக்குதா? கொஞ்சம் சவுண்டா? எஸ் ப்ளீஸ். மேபி இது சிக்னலோ என்ன தெரியல. ஓகே, ஸோ பர்ஷூட் கனெக்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோர்சஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீ கோர்சஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். எக்கனாமிக்கலி பேக்வர்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி அவங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். லைக் பைத்தான், ஜாவா, வெப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரியான கோர்சஸ் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 5 கோர்சஸ் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒரு 50 ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் யாருக்காவது பைத்தான் இல்லாட்டி ஜாவா அப்படி இல்லாட்டி C++ படிக்கணும் அப்படின்னா என்ன பின் பண்ணுங்க. பேக் சேனல் மெசேஜ் இருக்குங்க. அப்படி இல்லாட்டி நீங்க கனெக்ட் குரூப் இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு வாலண்டியரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நம்ம அடுத்த ஒரு 3 கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம். பைத்தான், ஜாவா, அப்புறம் C++. இந்த 3 கோர்ஸ் இப்போ நெக்ஸ்ட் வீக் இல்லாட்டி அடுத்து செகண்ட் வீக்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ கம்ப்யூட்டர் டாபிக் இன்னைக்கு என்ன டாபிக்னா, நம்ம கூட பேசுறதுக்கு மிஸ் மகாலட்சுமி வந்திருக்காங்க. ஸோ மகாலட்சுமி பற்றி சொல்லணும்னா, இவங்க ஒரு இன்ஜினியரிங் அண்ட் MBA கிராஜுவேட். இவங்க மாற்றம் HR சொல்யூஷனோட ஃபவுண்டர். ஸோ இந்த ஃபீல்டில், இந்த ரெக்ரூட்மெண்ட் HR ஃபீல்டில் அவங்க ஒரு 20+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு விஷயம் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஃபீல்ட் அவங்களுக்கு ஒரு 20+ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 2015 அவங்க மாற்றம் HR சொல்யூஷன் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2000 மேல ஒயிட் கலர் ஜாப்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களோட செக்டர்ஸ் என்ன சொல்றது, IT, மேனுஃபேக்சரிங், ரீட்டெயில்ஸ், ஜுவல்லரி, இன்டீரியர், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ்ல இந்த மூலமா என்ன சொல்றது அரேஞ்ச் பண்ணி நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட் ட்ரெயினர் அவார்ட் 2019 இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 10 ப்ராமிசிங் HR சர்வீசஸ் அண்ட் ப்ரொவைடர்ஸ் அப்படிங்கிற அவார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்க சிலிகான் இந்தியா இன் 2019. ஸோ இன் 2021 she has been awarded as most valuable 25 CEOs in India. So welcome Miss Mahalakshmi. வெல்கம் மேடம். ஆக்சுவலி இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறேன். எல்லாம் மேடம் சொல்றது கேட்டுக்குங்க. அப்புறமா தயவு செஞ்சு கொஞ்சம் மைக்கை ஓபன் பண்ணி கொஸ்டின் கேளுங்க. சார்ட்டோட கேட்கறதோட உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இங்க கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா, ஹெல்ப் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். இது ஒரு ஷேரிங், நாலேஜ் ஷேரிங் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். நான் நிறைய ஷேரிங்னாலதான் நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஈவன் என்னோட பசங்களுக்கு நிறைய இந்த மாதிரியான செஷன்ஸ் மூலமாக நான் இந்த மாதிரி செஷன் இந்த மாதிரி பொதுவா பண்ணல. நான் கவுன்சிலரா போய் அலைஞ்சு ஒவ்வொரு ஏரியாவா பஸ்ஸை பிடிச்சி, கார் எடுத்துட்டு போய், ஆட்டோ பிடிச்சி அப்படிதான் போய் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபிங்கர் டிப்ல விஷயங்கள் நம்ம எங்க டைம்ல கிடைக்கல. ஈவன் இப்பயும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ஃபிங்கர் டிப்ல கிடைக்கிறது ஒரு நோட்டு பேனா வச்சுக்குங்க, எழுதிக்குங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. அப்புறம் இங்க லைவ் அட்கனெக்ட் கார்த்திக் அட்கனெக்ட் ஃபேஸ்புக் பேஜ் நீங்க ஷேர் பண்ண முடிஞ்சா இங்க ஷேர் பண்ணிடுங்க. அந்த ஃபேஸ்புக் பேஜ்ல இருக்கும் இந்த லைவ், அங்க இது பண்ணீங்க. அடுத்து ஃபேஸ்புக் பேஜ்ல அட்கனெக்ட்ல ஜாப்ஸ் நாங்க லிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த லிஸ்டிங் நீங்க பாருங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை தேவைப்படுது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேலை அப்படின்னா அட்கனெக்ட் ஜாப்ஸ்ல இருக்கும். இல்ல யாருக்காவது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு வேலை CV இருக்கு ஆனா வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்க அட்கனெக்டுக்கு மெயில் போடலாம். அந்த மெயில் ஐடி அட்கனெக்ட் ஃபேஸ்புக் பேஜ்லயே இருக்கும். இல்லாட்டி ஃபேஸ்புக்ல அட்கனெக்ட் அட்மினோட் ஐடி இருக்கும், அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா அவங்க சிவிக்கு மெயில் ஐடி கொடுப்பாங்க. உங்க சிவி அனுப்பலாம். எங்கள்கிட்ட இருக்கிற நாங்க கனெக்ட் பண்ணி நான் கன்சல்டன்டோட சேர்த்து உங்க சிவி சரியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கார்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எங்களோட
இருக்கிற எங்களோட பயணிக்கிற கன்சல்டன்ட்டுக்கு கிட்டத்தட்ட 4000 வேலை வாய்ப்புகளுக்கு மேல் கையில வச்சிருக்காங்க. ஆட்கள் வேணும் அப்படிங்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த ஃபெசிலிட்டி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு மிக முக்கியமான நேரம். நம்மளோட லைஃப்ல ஒரு பாயிண்ட் மாத்த முடியும். எனவே இந்த நிகழ்வை நாம் கவனமா கேட்கலாம். வெல்கம் மகாலட்சுமி மேம். தேங்க்யூ. இன்ட்ரோடக்ஷன் கார்த்திக் அண்ட் கிருத்திகா. இங்க உள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும், கனெக்ட் உறுப்பினர்களுக்கும், அப்புறம் வேலை தேடிட்டு இருக்கவங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இன்னையோட டாபிக் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஏபிஜே அப்துல் கலாம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருடைய ஒரு கோட்டோட இன்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஸோ அவருடைய கோட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கிளைம்பிங் டு த டாப் டிமாண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் வெதர் இட் இஸ் டு த டாப் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட் அட் த டாப் ஆஃப் யுவர் கரியர். நீங்க எங்க மேல போகணும்னு விரும்பினாலும், மவுண்ட் எவரெஸ்ட் விரும்பினாலும் கரியர்ல டாப் லெவலுக்கு போனாலும் ஒரு தைரியம், ஒரு ஸ்ட்ரென்த் கண்டிப்பா தேவை. அதுதான் அவர் சொல்றாரு. சோ இது வச்சுக்கிட்டு, இந்த கோட்டை வச்சுக்கிட்டு எப்படி ஏபிஜே அப்துல் கலாம் வந்து இப்படி ஒரு நம்ம நாட்டுக்கு எவ்வளவு சேவை பண்ணாரோ அது மாதிரி நம்ம அவருடைய இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இன்னைக்கு செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இட்ஸ் கோயிங் டு பி அ இன்டராக்டிவ் செஷன். ஸோ இப்ப நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு 30 minutes என்னோடது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்க கேட்கறப்ப என்ன பண்ணுங்க, நீங்க ஓபன் பண்ணி கேட்கலாம். பட் இப்போ நான் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா சாட்ல வந்து பதில் சொல்லலாம். சோ அந்த மாதிரி இன்டராக்டிவா நீங்க will take it that session today. ஸோ இன்னைய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ ஜாப் ஆர் அ கரியர் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். So before to go to the topic, first let's greet everyone. Today we'll say a warm good evening to everyone. எல்லாரும் ஒரு good evening சொல்லுங்க. chatல போடுங்க பாப்போம். எல்லாம் அவைலபிளா இருக்கீங்களா? மாலை வணக்கம். Okay, at least hands raise பண்றீங்க. That's great. That's nice to hear. Okay, are you looking for a job or a career? டாபிக். ஓகே, சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது என்னடா இது ஜாப் கரியர் எல்லாம் ஒண்ணுதானே? சோ யூ திங்க் இது ரெண்டும் வந்து சேம் இல்ல டிஃபரெண்ட்? இல்ல மேடம், எல்லாம் ஜாபும் ஒண்ணுதான் கரியரும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேரு? இது வேற அது வேற நினைக்கிறவங்க எத்தனை பேரு? சோ யூ கேன் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து சேம், போத் ஆர் சேம்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? போத் ஆர் டிஃபரெண்ட் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாமா? நாட் சேம்னு சொல்றாரு பால்ராஜ். ஓகே, சுரேந்தர் போத் ஆர் சேம்ங்கிறாரு. வெரி குட். விஜய் சரண் வந்து டிஃபரெண்ட்ங்கிறாரு. விக்னேஷ் வந்து போத் ஆர் டிஃபரெண்ட்ங்கிறாரு. ஓகே, டிஃபரெண்ட், போத் ஆர் நாட் சேம். சோ அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய இத சொல்றாங்க. சோ இதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் அ ஜாப், வாட் இஸ் அ கரியர். சோ வெவ்வேறு இருக்கவங்க வெவ்வேறு வந்து அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம ஒரு கிராசரி ஸ்டோர் போறோம். கிராசரி ஸ்டோரை வந்து என்ன சொல்றோம்? கிராசரி ஸ்டோர்னு சொல்றோம், சூப்பர் மார்க்கெட்னு சில பேர் சொல்றாங்க, மார்க்கெட்னு சொல்றோம், மிசைல்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜாப்னா என்ன, கரியர்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ ஹவு டு கன்வெர்ட் அவர் ஜாப் டு அ கரியர், நம்ம பண்ற ஜாபையும் நம்ம எப்படி கரியரா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் we are going to see today. So what is a job na என்னங்க? Can I get some answers please in the chat box la? Job na என்ன, இல்ல வேலைனா என்ன சொல்லுங்க. What is a job? எதுனாலும் சொல்லலாம், என்ன நினைக்கிறீங்களோ அதை போடலாம். நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது. It was good, thank you. இப்போ நீங்க சொல்லலாம் what is a job இல்ல what is a career. What do you think? உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜாப்னா என்ன, கரியர்னா என்ன ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க ஜாப்னா என்ன சொல்லலாம். இப்போ வந்து நீங்க போய் ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அது ஜாபா? இல்ல வாட் இஸ் அ ஜாப்? டு லீட் அ பீஸ்ஃபுல் லைஃப். கிரேட், தேங்க்ஸ் விஜய் சரண், தேங்க்யூ சோ மச். ஓகே, ஸோ ஜாப்னா என்ன அப்படின்றது என்னன்னா, ஸோ நீங்க உங்களுக்கு ஒரு வேலை செய்யறீங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் யூ கெட் பெய்ட் ஃபார் வாட் யூ டூ.
நீங்க பண்றதுக்கு you are getting paid. So we will do the work for the money அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் செபாஸ்டின் இன்புட் டு கெட் இன்கம். குட். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஜாப். ஸோ கரியர்னா என்ன அப்படிங்கறது என்ன பண்ண போறோம்னா இட்ஸ் யுவர் ட்ரீம், இட்ஸ் யுவர் தட் இஸ் கால்ட் த கரியர். அதுதான் நம்ம என்னன்ட்டு இப்ப பார்க்க போறோம். Job is a work you perform to earn money and satisfy your basic needs. Basic need வந்து satisfy பண்றதுக்கு தான் ஒரு ஜாப் எடுக்கிறோம். இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் ஒரு சின்ன இப்போதைக்கு நமக்கு ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்கு போறது பேர் தான் ஜாப். கண்டிப்பா வேலைக்கு போனா சும்மா யாரும் நமக்கு சம்பளம் கொடுப்பாங்க. So we get a paycheck from them. And இந்த வேலை நம்ம பண்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா சில ஸ்கில்ஸ், ரொம்ப ஸ்பெஷலைஸ் ஸ்கில்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, சில ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட இருந்தாலும் சில திறமைகள் நம்ம கிட்ட இருந்தா மட்டும் போதும். சோ அது பேர் தான் ஜாப். சோ வாட் இஸ் கரியர்? கரியர் இஸ் அ ப்ரொஃபஷனல் ஜர்னி யூ மே டிட்டர்மைன் பேஸ்ட் ஆன் யுவர் பேஷன். அது உங்களுக்கு பிடிச்சதை செய்யறது தான் வந்து கரியர். இட்ஸ் அ லாங் டேர்ம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கோல் வச்சிருப்பீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் கோல் வச்சிருப்பீங்க. அந்த வேலை பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும், ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். சோ தட் இஸ் கால்ட் த கரியர். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் எல்லாம் பண்ணி உங்க கரியரை நீங்க பில்ட் பண்ணிருக்கலாம். அண்ட் இட்ஸ் அ லாங் டேர்ம். ஏன் நமக்கு பிடிச்ச ஆத்ம திருப்தியான வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னா அது நம்ம லாங் டேர்ம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து ஒரு பிகாம் படிக்கிறாங்க. சோ ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி. ஒரு பிகாம் படிச்சு நமக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு, ஏன்னா வீட்டுல கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. சோ ஒரு மாசம் ஒரு 15,000 20,000 வீட்டுக்கும் உபயோகமா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஒரு சிஏ ஆகணும், ஒரு நிறைய படிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஆம்பிஷன், ஒரு கனவு இருக்கலாம். ஆனா பிகாம் முடிச்சுட்டு குடும்ப சூழ்நிலையினால வேலைக்கு போறாங்கன்னு வைங்க. வேலைக்கு போய் அதுல ஒரு 10,000 சம்பாதிக்கிறாங்க, இல்ல ஒரு கேஷியரா இருக்காங்க, ஒரு பில்லிங் எக்ஸிகியூட்டிவா இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகியூட்டிவா இருந்தாங்கன்னா அதுதான் ஜாப். ஆனா அவங்களுடைய கரியர் வந்து என்ன, அவங்களுடைய ப்ரொஃபஷனல் கோல் என்னன்னா ஒரு சிஏ ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கனவு, அவங்களுடைய பேஷன். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம்னா சோ இந்த ஜாபை வந்து இப்போ டெம்பரரியா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு அட் த சேம் டைம் அதுல வர அமௌண்ட் சம் ஆன்லைன் எஜுகேஷன் பண்றது, இல்ல அடுத்து வந்து இன்டர் எப்படி பண்ணலாம், சிஏ எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத வந்து ஒரு 2-3 வருஷத்துல எடுத்து நம்மளையே நம்மள டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த ரீச் த பாயிண்ட் ஆஃப் ஒரு அந்த ஆணோ பெண்ணோ ஒரு சிஏ ஆகிறப்பதான் அதுல வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். சோ இந்த ஷார்ட் டேர்ம்ல இமீடியட்டா நமக்கு வந்து ஒரு பணம் வேணும், ஒரு தேவை இருக்கு, ஒரு பேசிக் நீட்ஸ் இருக்குன்றப்ப நம்ம ஒரு எடுத்துக்கிறது ஒரு ஜாப். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய கரியர் கோல் இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் கோல் இருக்கும். அந்த கோலை நம்ம வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா என்ன, we should have equip ourselves. சோ அக்கௌண்ட்ஸ் படிக்கிறீங்க, ஒரு இடத்துல அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகியூட்டிவ் வேலை பாக்குறீங்க. சோ அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்றத யோசிங்க. உங்களுடைய பேஷன், உங்களுடைய கனவு, உங்களுடைய கோல் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம எப்படி எல்லாம் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் வந்து தட்ஸ் யுவர் கரியர். ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஜாப் கரியர். இப்ப நான் அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கேஷியரா இருக்காங்க, தென் ஷி வாண்ட்ஸ் டு பிகம் a CEO. இப்ப வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகியூட்டிவா இருக்கு வந்து பிகாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது, ஒரு ஏர்ன் பண்றாங்க, தட் இஸ் குட். she is paid, our basic needs is getting satisfied. அது வந்து ஒரு ஜாப், ஒரு ஷார்ட் டேர்ம், நமக்கு ஒரு தேவைக்காக போறோம். ஆனா கரியர் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கனவு, என்ன ஆக விரும்புறோம். அவங்க வந்து மேபி ஒரு சிஏ ஆயிட்டு ஒரு ஆடிட்டிங் ஃபர்ம் வைக்கலாம். ஆடிட்டிங் ஃபர்ம் வைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணும். சோ இந்த ஜாப் எல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். our career. So அதுதான் we say what is a job and what is career. For example, you can work as a receptionist மூலமா you can learn something new. அதாவது how to greet the customer-ஓட எப்படி interact பண்ணலாம், அவங்கள greet பண்ணலாம். So இந்த ஜாப் நீங்க எடுத்தாலும் அதுல என்ன கத்துக்க போறீங்க, அதுல என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத பார்த்து அந்த ஸ்கில் டு டெவலப் கரியர். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கரியர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஷன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கும். சோ அதை எப்படி அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So what is the difference between a job and a career? So job வந்து activity for a livelihood. இன்னைய தேவைக்கு ஒரு வேலைக்கு போறோம். career journey of work life of an individual. அவங்களுடைய ஒர்க் லைஃப்ல ஒரு ஜேர்னி ஆகுறது தான் வந்து அவங்களோட இது.
ஸோ ஜாப் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ டைம் ஃபார் மணி. பட் கரியர் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ டைம் ஃபார் பர்சூயிங் a லைஃப் லாங் ட்ரீம் அச்சீவ் பண்ண போறீங்க. ஒரு சின்ன வேலை பண்றதுக்கு எந்த ஸ்கில் வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு கரியர், ஒரு ஒரு டாக்டர் ஆகணும், இல்ல வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், இல்ல வந்து ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல போகணும், ஒரு சிஏ ஆடிட்டிங் ஃபார்ம் வைக்கணும், ஒரு சிஏ ஆகணும், அந்த என்னன்னாலும் நாளைக்கு வந்து நான் வந்து பைலட் ஆக விரும்புறேன் அப்படின்னா கூட ஏதாவது இப்போ தேவைக்கு ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஓகே. பட் உங்க கரியரை நீங்க பில்ட் பண்ணணும், உங்களுடைய கனவை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறதுல ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ல வந்து நீங்க டெவலப் பண்ணணும். அண்ட் இப்போ கரண்டா ஒரு ஜாபுக்கு போனா இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு ஒரு ஜாப் சேஃப்டி இருக்கும், கரெக்டுங்களா? பட் ஆனா கரியர்ல வந்து நீங்க நிறைய புதுசா கத்துக்குவீங்க, நிறைய இன்னோவேட்டிவா பண்ணலாம், அண்ட் நிறைய ரிஸ்க்கும் எடுப்பீங்க. ஸோ ஜாப் இஸ் அ ஷார்ட் டேர்ம், இதுதான் இப்போதைக்கு தேவைக்கு எடுத்துக்கிறோம். ஆனா கரியரை வந்து ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ், அதாவது வந்து இதை பண்ணாதான் உங்களுக்கு ஒரு அடுத்த நம்ம லைஃப் ஃபுல்லா இந்த வேலை பண்ண நமக்கு ஒரு திருப்தி இருக்கும், ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கரியர். அண்ட் ஜாப்ங்கிறது டூயிங் இட் பேர் மினிமம். பட் கரியர்ங்கிறது கோயிங் அபவ் அண்ட் பிஹைண்ட் தட், அதுதான் வந்து கரியர். அண்ட் ஜாப் வந்து ஒர்க்ஸ் டு லிவ், பட் கரியர் வந்து லிவ்ஸ் டு ஒர்க். இதுதான் வந்து, அதாவது ஒரு நம்மளுடைய வாழ்றதுக்காக வேலை பார்க்கறது ஒண்ணும், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுதான் நான் பிடிச்சி பண்றவங்க என்ன வேணாலும் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில வந்து ஒருத்தர் வந்து அட்மினா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் ஒர்க் பண்ணதான் ரொம்ப பிடிக்கும். சோ அட்மினா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய பேசிக் நீடு மணி தேவை இருக்கு, அதை அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஆனா ஒரு கவுன்சிலருக்கு என்ன ஸ்கில் டெவலப் பண்ணணும், என்ன மாதிரி இதெல்லாம் அவங்க லெவல் அப்படிங்கிறத பார்த்துட்டு யூ ஹாவ் டு டெவலப் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ஜாப் அண்ட் அ கரியர். ஸோ அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹவு டஸ் யுவர் ஜாப் அஃபெக்ட் யுவர் கரியர்? எப்படி வந்து ஒரு ஜாப் வந்து ஒரு கரியரை அஃபெக்ட் பண்ணுது? அது வந்து எப்படி உங்களுக்கு ஒரு ஜாப் நீங்க எடுக்கிறீங்க, என்ன மேடம் சொல்றீங்க, ஜாப்ங்கிறீங்க, கரியருங்கிறீங்க, இந்த காலத்துல வந்து ஒரு வேலை கிடைக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுல வந்து நீங்க கரியர் பில்ட் பண்ண பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் கரெக்ட். இப்போ ஏதோ ஒரு வேலை கிடைக்குதுன்னு ஜாயின் பண்றீங்க, ரைட்டு, ஜாயின் பண்ணிட்டு பட் அதை யூஸ் பண்ணி எப்படி நீங்க கரியர் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எந்த ஜாப் நீங்க எடுத்தாலும் யூ ஹேவ் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த வேலையில நம்ம என்ன கத்துக்கலாம், உங்களுடைய ஃபுல் டைம் டெடிகேஷன் அதில் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. அண்ட் ஆல்சோ டூயிங் அ ஜாப் என்ன ஆகும்னா, யுவர் நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் இம்ப்ரூவ். அதாவது வந்து இப்போ ஒரு கிராசரி ஸ்டோர்ல ஒருத்தர் பில்லிங் இதெல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஆடிட்டிங் ஃபார்ம் வச்சு ஒரு சிஏ பண்றாங்க அப்படிங்கிறப்ப, அதே கிராசரி ஸ்டோர்ஸுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த கம்பெனியோட ஆடிட் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? ஸோ நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த வேலைக்கு போனாலும் அங்க ஆல்வேஸ் டெவலப் யுவர் நெட்வொர்க். ஒரு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணுங்க, நல்ல ஒரு அணுகுமுறை வச்சுக்கோங்க. யார்கிட்ட எந்த கம்பெனில ஒரு சின்ன வேலையா பார்த்திருந்தாலும் சரி, ஒரு பெரிய வேலையா பார்க்கறதா இருந்தாலும் சரி, தட் டசன்ட் மேட்டர். பட் ஹவு யூ டெவலப் யுவர் நெட்வொர்க், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி வெரி ஸ்மால் வேர்ல்டு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்ம திரும்ப அவங்களே பார்ப்போம். So அதனால networking opportunities is very very important and hard work never fails. So நல்ல எந்த ஜாபா இருந்தாலும் hard work பண்ணுங்க, you will be able to achieve it. So that is what we say here. So how to turn a job into career? அதெல்லாம் தெரியுது மேடம், ஆசைலாம் இருக்கு, கனவெல்லாம் இருக்கு, ஆனா இப்போதைக்கு எனக்கு இந்த வேலை தான் இருக்கு, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா, சோ பண்ற வேலையை கரெக்டா பண்ணுங்க, ஃபுல் டெடிகேஷனோட பண்ணுங்க. என்னென்ன வேணுமோ அதை கம்ப்ளீட்டா சொல்லிட்டு பண்ணுங்க. அதனுடைய உங்களுடைய ஃபுல் 100% கான்சென்ட்ரேஷன் அதுல கொடுத்து அதுல கண்டினியூஸா யூ ஸ்டார்ட் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்டார்ட் டெவலப்பிங் யுவர் செல்ஃப். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து கண்டினியூஸ் எப்படி வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப முதலே நான் வந்து ஒரு இது சொன்னேன் இல்லைங்களா, இப்ப வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, உங்களுடைய ட்ரீம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனி தொடங்கணும், இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஐடி ஜாப் இருக்கு அப்படின்னா, ஐடி வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு வெப் டெவலப்பரா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. பட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு நோ அபவுட் ஆல் ஒரு வெப் டெவலப்பரா ஒரு குறுகிய இது இல்லாம எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூ ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். உங்களுடைய கோல் என்ன, இதை வந்து ஒரு ஐடி கம்பெனி தொடங்கணும்,
இல்லைன்னா ஒரு HR கம்பெனி நான் தொடங்கணும். அந்த மாதிரி வெவ்வேறு சம் ஆண்டர்பிரனரா இருக்கலாம். இல்ல வந்து சில பேர் வந்து நினைக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய MNC கம்பெனில வந்து ஒரு VP வைஸ் பிரசிடென்டா. அந்த மாதிரி உங்களுடைய கோல், உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கறத லிஸ்ட் பண்ணுங்க. வாட் ஆர் த ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆர் வாட் இஸ் ரெக்வயர்ட் அண்ட் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, நம்மளுடைய கரியர் கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படிங்கறத லிஸ்ட் பண்ணுங்க. அதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாருங்க. அதை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறத பாத்தீங்கன்னாலே யூ வில் ஃபைண்ட் அவுட். சோ ஏதாவது ஆன்லைன் கோர்சஸ் படிங்க, எக்யூப் யுவர் செல்ஃப், டெவலப் யுவர் நாலேஜ், ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. That is very very important. Skill development, knowledge, enhancing your knowledge is very important. நீங்க இன்னைக்கு எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம். அந்த வேலையில வந்து நீங்க என்ன கத்துக்க முடியும், அதுதான். ஒரு சின்ன வேலை, ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வேலைனாலும் something new, ஒரு IT டெவலப்பர்னாலும் you can learn something new, ஒரு அட்மின் நீங்க பண்ணாலும் வெவ்வேறு ஆக்டிவிட்டிஸ் எப்படி பண்ணலாம். சோ அந்த வேலையில நீங்க என்ன கத்துக்கிறீங்க, கோஆர்டினேஷன் ஒர்க், how to communicate with other people. Communication is very very important these days. So மத்தவங்களோட எப்படி நீங்க கம்யூனிகேட் பண்ண போறீங்க, சோ அந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணலாம். பேரலா லேர்ன் பண்ணிட்டே வாங்க. பட் உங்களுடைய கோல் என்ன, கோலுக்கு நான் என்னென்ன ரெக்வயர்மெண்ட், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, என்ன நான் புதுசா படிக்கலாம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சுட்டு கீப் ஆன் லேர்னிங் அண்ட் டெவலப்பிங் யுவர் செல்ஃப். தீஸ் திங்ஸ் வில் டர்ன் யுவர் ஜாப் இன்டு அ career and your goal. And you have to get a mentor. ஒரு மென்டர், இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவில் இங்க யார் வேணா இருக்கலாம். நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்களா இருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸா இருக்கலாம், இல்ல வந்து வந்து ஒரு வேற HR படிச்சவங்களா இருக்கலாம், அட்மின் ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், அதுக்கப்புறம் பைத்தான் டெவலப்ஸ், IT ப்ரொஃபஷனல்ஸ், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்க ஃபீல்டுல ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருக்கவங்க கிட்ட கெட் அ மென்டர்ஷிப். சோ அவங்க கிட்ட போய் நீங்களே அப்ரோச் பண்ணி எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு மென்டர்ஷிப் வேணும், ஃபைண்ட் அ மென்டர். எனிபடி. இப்போ உங்களுடைய மாணவிகளுக்கு வந்து ஒரு மென்டர்ஷிப் பண்றதுக்கு எல்லாருமே தயாரா இருப்பாங்க. உங்க ஃபீல்டுல யார் அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க கிட்ட போய் கெட் அ மென்டர்ஷிப் ஃப்ரம் அண்ட் எக்ஸ்பேண்ட் யுவர் நெட்வொர்க். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெட்வொர்க் த்ரூ கான்டாக்ட்ஸ் மூலமா யூ வில் கெட் ஜாப்ஸ். நீங்க ப்ராப்பரா ஜாப் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எனி நெட்வொர்க் இஸ் வேஸ்டே போகாதுங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் யுவர் நெட்வொர்க் அண்ட் இன்டர்ன்ஷிப். நீங்க இன்னைக்கு எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஃபைன். பட் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறப்ப அதுல ஏதாவது ஒரு பார்ட் டைம் இன்டர்ன்ஷிப்பா பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டே வாங்க. ஸோ how will you turn a job into a career? Continuous learning and development. Get a mentor in the unga respective areas and get a mentorship from and expand your network and do an internship. இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க அவங்களோட. do an internship. இதுக்கு வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணீங்கன்னா that will add an value to your career. So that is very very important. பார்ட் டைமா கூட பண்ணலாம், ஒரு 2 hours per day பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கரியர் வந்து என்ன ஒரு பெரிய சாய்ஸா இருக்கும். அப்படி அவங்க சப்போஸ் she is thinking like I should become a counselor. நான் கவுன்சிலர் ஆகணும், ஏன்னா பிகாஸ் ஐ லைக் டு கவுன்சில் எவ்ரிபடி. ஸோ அதுக்குள்ள ஸ்கில்ல நான் டெவலப் பண்ணும் அப்படின்னா 8 hours you do a job and then slowly you see how you can improve your skills அப்படின்னு பாருங்க. பார்த்துட்டு take an internship, ஒரு பார்ட் டைம், ஒரு 1 or 2 hours per week I can do an internship of doing a counseling. So get some experience in that. So that is how you can turn your job into career. So focus on that and do things. So what is important for a candidate to get a job or build a career? I want responses for this. So என்ன ஒரு கேண்டிடேட்டோ இல்ல ஆல்ரெடி இப்ப வேலை தேடிட்டு இருக்கவங்களோ whoever may be, இல்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோ அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கும் சரி, ஒரு கரியரை பில்ட் பண்றதுக்கும் சரி, எது ரொம்ப தேவையான ஸ்கில் ஆர் எது ரொம்ப இது chat boxல டைப் பண்ணலாங்களா? Can you please type in the chat box please? Can you get some responses varlama chat box la? So what do you think is an important for a candidate to career? Or you can tell chat box la type panna, you can unmute பண்ணிட்டு சொல்லலாம்.
அன்மியூட் பண்ணி நீங்க சொல்லலாம். Most needed. Okay, interest and hard work, consistent, learn towards a goal. Very good. Development, very good. So thank you so much for the responses. So what is important for a candidate to get a job or build a career? நான் வந்து இதே ஃபீல்டுல தான் இருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கேன். ரைட்டுங்களா? அப்ப வந்து ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாய் கிட்டயோ ஒரு கேண்டிடேட் கிட்டயோ என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா 3 things எதிர்பார்க்கறாங்க. Number 1 is attitude. Attitude is the foremost important thing an employer is looking into that employee. அதாவது என்னன்னா என்ன எம்ப்ளாயரும் வந்து நாலேஜ் இருந்தாலும் சரி ஸ்கில் இருந்தாலும் சரி பட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா அணுகுமுறை. உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு? ஆட்டிடியூட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நிறைய படிச்ச நல்ல ஸ்கில் இருந்து சப்போஸ் உங்க ஆட்டிடியூட் வந்து சரியில்லைன்னா பீப்புள் வில் நாட் ஹையர் யூ. ஸோ அந்த அப்ரோச் அந்த அணுகுமுறை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேண்டிடேட்ஸ் லுக்கிங் அவுட் ஃபார் அ ஜாப். அதாவது வந்து எப்பவுமே வந்து நெகட்டிவா பேசுறது, நம்ம ஒரு சோர்வு, கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு சோர்வு வரும், ஒரு ஃபெயிலியர் வரும். எப்பவுமே சக்சஸா இருக்க முடியும் நம்ம யாருமே சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? ஸோ சக்சஸ் ஃபெயிலியர் எல்லாரும். ஆனா அந்த ஃபெயிலியரை எப்படி நீங்க வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு போறீங்க, கீழே விழுந்தாலும் எப்படி எழுந்து நிக்கிறீங்க, எத்தனை வாட்டி விழுந்தாலும் எத்தனை வாட்டி நீங்க எழுந்து நிக்கிறீங்க அப்படிங்கறது தான் முக்கியம். So attitude plays a very very important. So always develop a positive attitude. So இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேங்க. ஏன்னா ஆட்டிடியூட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தாங்க நாலேஜ், அதுக்கப்புறம் தாங்க ஸ்கில். நீங்க படிக்கிறது பண்றது அது எல்லாமே அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வேலைக்கு ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டிடியூட் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த ஒரு சின்ன கதையில என்னன்னா ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டுல வந்து நிறைய பறவைகள்லாம் இருக்கு. நல்லா சந்தோஷமா இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரு நாள் இன்னும் பயங்கர மழை, காற்று, ஒரு புயல்லாம் அடிக்குது. ஸோ எல்லா பறவைகளும் என்ன பண்ணுது, இந்த காட்டுல நம்ம எங்காவது இதுவாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இருப்பிடத்துக்கு எல்லாம் பறந்து பறந்து போயிட்டு இருக்கு. ஆனா அதுல கழுகு மட்டும் என்ன பண்ணுதுன்னா இருப்பிடத்துக்கு போகாம மேல இன்னும் உயர்ந்து உயர்ந்து பறக்க ட்ரை பண்ணுது. அப்ப கூட இருக்க பறவைகள் எல்லாம் இது பாரு போய் அங்க ஒரு இடத்துல போய் அங்க மேல மேல ஒண்ணு பறந்துட்டு இருக்கே அப்படின்னு எல்லாம் கேலி பண்ணுச்சான். ஆனா கழுகு எதை பத்தியும் மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காத்தடிக்குது மழை அடிக்குது, விட்டா நம்ம அந்த மழை காத்துல வந்து செத்து போயிடும் பறவைகள். தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இப்ப கழுகு யார் எதை சொன்னாலும் யார் எதை பண்ணாலும் கண்டுக்காம நல்ல உயர 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 பறக்குது. பறந்து அந்த மேகத்தையும் தாண்டி போறப்ப அந்த மழை வந்து ஒரு துளி கூட அது மேல விளையாம அது வந்து தன்னை காப்பாத்திக்கிச்சான். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாரு வந்து நமக்கு என்ன சொன்னாலும் நீங்க பாசிட்டிவா இருந்து பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா மேல வரலாம். 2 விஷயம் இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த கழுகு பறந்துகிட்டே மேல போகுது பாருங்க, எல்லாரும் கேலி பண்றாங்க, நீ வந்து தப்பான முடிவு எடுக்கிற, ஐயோ இவங்க நம்ம வந்து தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, எல்லாருமே சொல்றாங்களே நம்ம அப்படின்ற ஒரு சந்தேகம் என்னைக்கும் உங்களுக்கு வரக்கூடாது. நீங்க எப்பவுமே நாம எடுக்கிற டிசிஷன் கரெக்டா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். சில சமயம் தப்பு நடக்கலாம், தட் டசன்ட் வரி, அதுக்காக வரி பண்ணாதீங்க. பாசிட்டிவா இருந்து நீங்க வந்து உங்களுடைய ஒர்க்க பண்ணீங்கன்னா நீங்க அந்த இதுல இருந்து டெஃபினட்டா, நம்ம அந்த அப்துல் கலாமோட கோட்ல இருந்து பார்த்தோம் இல்லைங்களா, மன வலிமையோட நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருந்தீங்கன்னா யூ கேன் அச்சீவ் யுவர் கோல். அதாவது கோலுக்கு போகணும்னா யாரு உங்களை கேவலப்படுத்தினாலும் இல்ல ஏதாவது வந்து கேலி பண்ணாலும் அதை பத்திலாம் கவலையே படாதீங்க. என்னுடைய கோல் இது, நான் பாசிட்டிவா எடுத்துட்டு போவேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஒன் டே யூ வில் வின். கண்டிப்பா வின் பண்ணுவீங்க. ஸோ த ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் வந்து அன்சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் ஒரே ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே படிச்சிருப்பாங்க, எல்லாருமே ஸ்கில் டெவலப் பண்ணிருப்பாங்க, ஆனா அந்த ஆட்டிடியூடு தான் ஒரு மெயின் டிஃபரன்ஸா இருக்கும். So attitude plays a very very important role. So be always motivated, be always positive. நமக்கு இந்த வேலை கிடைக்கும்னு கான்ஃபிடென்ட்டா போங்க. உங்க கான்ஃபிடன்ஸை பார்த்தே உங்களுக்கு ஸ்கில் இல்ல நாலேஜ் இல்லைன்னா கூட எம்ப்ளாயர் உங்களை எம்ப்ளாய் பண்ணுவாங்க. So that is how it works. நீங்க போறப்பே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம போனீங்கன்னா nothing will happen. So this is how we say attitude plays a very very important role. And second is a knowledge. Knowledge வந்து என்ன பாத்தீங்கன்னா it's a learning and experience. ஸோ நாலேஜை நீங்க வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், எனி ஃபீல்டுங்க, எனி ஃபீல்டு.
ஐடியா இருக்கலாம், நான் ஐடியா இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் டிவிஷன்ல ஒர்க் பண்ணலாம், ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணலாம். எந்த ஃபீல்டா இருந்தாலும் யூ ஷுட் கீப் ஆன் லேர்னிங் அண்ட் எக்யூப் யுவர் செல்ஃப். கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஃபீல்டுல உங்களை எப்படி நீங்க வந்து நிறைய படிக்கலாங்கிறத பாருங்க. அண்ட் கெட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே நாள்ல என்னோட கரியர் அச்சீவ் பண்ண டெஃபினட்டா யாராலும் முடியாது. ஸோ ஸ்லோலி கெட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். 6 months எக்ஸ்பீரியன்ஸ், 12 months எக்ஸ்பீரியன்ஸ், எதுனாலும் ஒரு 5 years 10 years உங்களுடைய கரியரை அச்சீவ் பண்றதுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ கெட் சம் குட் எக்ஸ்பீரியன்ஸ் டு அச்சீவ் யுவர் கரியர். And the skill is which is very important for a candidate வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேட். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து இங்கிலீஷ்லயும் சொல்லலாம், இல்ல தமிழ்ல சொல்லலாம். தட் டசன்ட் மேட்டர். லாங்குவேஜ் டசன்ட் மேட்டருங்க. நீங்க சொல்ல வரத தெளிவா மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றீங்க, கம்யூனிகேஷன். நீங்க ஒரு 2 லைன் பேசினாலும் அது மத்தவங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த ஒர்க் கல்ச்சர். So these 3 things, so communication skill has to be developed. இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நிறைய ஜாப் சீக்கர்ஸ் இருக்கீங்க. எல்லாருமே இந்த 3 விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் foremost is attitude. Positive attitude is very very important. And second is a knowledge. Learning experience is very very and experience is very important. Third thing is skill and communication. அதுலயும் especially communication is very very important for the கேண்டிடேட்ஸ். நமக்கு இங்கிலீஷ் பேச வருது, தமிழ் பேச வருது, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இங்கிலீஷோ தமிழோ பஞ்சாபியோ என்ன ஹிந்தியோ வாட் எவர் மே பி த லாங்குவேஜ், பட் நல்ல கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஜாப் இன் அ ஜாப் அட்மாஸ்பியர் டு ஒர்க். ஸோ வாட் யூ நீட் டு டூ? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஜாப், யூ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் அ ஜாப். உங்களுக்கு இப்போதைக்கு என்ன இருக்குதோ, மேடம் சொல்லிட்டாங்க கரியர் நமக்கு பிடிச்சதான் வேலை பார்க்கணும், என்ன ஜாப்னாலும் எடுக்க, அது மாதிரிலாம் யோசிக்காங்க. எனி ஜாப் you should take a job which is okay. இப்போதைக்கு எனக்கு ஓகே இருக்கு, நான் ஸ்லோவா I'll achieve my career, that's fine, that's not a problem. So get a job, build experience. So the experience matters a lot, and then you grow your skills and know the career you want and look for opportunities. இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏன் இதை படிச்சோன்னே எங்களுக்கு தெரியல, ஏதோ படிச்சிட்டோம், இன்ஜினியரிங் படிச்சிட்டோம், ஏதோ சேர்த்தாங்க, இல்ல ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போறப்ப யூ வில் கெட் சம் கிளாரிட்டி. ஓகே, இதுதான் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இது பண்ணா எனக்கு சந்தோஷமா இருக்கு, சோ நான் இதுதான் பண்ண போறேன் அப்படிங்கறத தீர்மானிங்க. மார்ச் டுவர்ட்ஸ் இட். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பேர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கூட எனக்கு இந்த மாதிரி ஆக விருப்பம், எனக்கு இந்த வேலை பண்ணா எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது, நான் மணிக்காக வேலைக்கு போல அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ அதனால அது நம்ம படிக்கிறப்பயே கரியர் பில்ட் பண்ணணும், நம்ம கரியர் பேஷன் இருக்கு, நான் இதை பண்றேன் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு ஜாபுக்கு போயிட்டு கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபுட் செயின்ல வந்து ஒரு கேஷியரா தான் வேலை கிடைக்குதுங்க. ஒரு டிகிரி படிச்சிருக்காரு, டிகிரிக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. ஆனா அந்த ஃபுட் மார்க்கெட்ல போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கேஷியரா இருந்தாலும் அந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ஓகே எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி பிடிச்சிருக்கு, தட்ஸ் ஃபைன், எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நான் என்ன எக்யூப் பண்ணி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணலாம்னு பாக்கலாம். ஸோ டூ சம் எம்பிஏ, பேரலா படிச்சுக்கிட்டே எம்பிஏ பண்ணுங்க, அதனுடைய நெளிவு சுழிவு எல்லாம் கத்துக்கோங்க. தென் யூ கேன் பிகம் a restaurant manager and you can then go to the next level. ஒரு அடுத்த ஒரு ஃபுல் 2-3 ரெஸ்டாரண்ட் நீங்களே பாத்துக்கலாம். யூ கேன் grow your career. ஸோ இந்த ஜாப் தான் வேணும், இதுதான் வேணும்னு இல்லை. யூ ஃபைண்ட் what makes you happy, what makes you feel good. நீங்க இதை பண்ணா எனக்கு ரொம்ப இருக்கும், நீங்க எதை ஃபீல் பண்றீங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபோக்கஸ் ஆன் தட். உங்களுக்கு அது வேலையாவே தெரியாது, யூ வில் என்ஜாய் டூயிங் இட். அதுதான் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால வந்து நான் பேசிக் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், நான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போய் வேலை பார்க்க மாட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன வேணாலும் படிக்கிறது ஒரு படிச்சுட்டு நமக்கு என்ன பிடிக்குது, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் என்ஜாய் ஒர்க்கிங் ஆன் தட் அண்ட் இட் வில் லீட் யூ டு மெனி நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணீங்கன்னா யூ வில் ஏபிள் டு அச்சீவ் இட். அடுத்து, ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் something we don't care about is called stress. Working hard for something we love is called passion. அப்படின்னு சொல்லியிருக்காரு மிஸ்டர் சைமன் சைனிக். அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, எதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுக்கு பண்ணீங்கன்னா அதை நீங்க வந்து ஃபீலே ஹார்ட் ஒர்க் மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதுதான் என்னோட தொழில், அதுதான் என்னோட அதுன்னு போய்கிட்டே இருப்பீங்க.
So hard work for what you like. So I just wanted to share what is the 10 rules of success of APJ Abdul Kalam. I wanted to share about it. I want the young people to understand how to manage the failure. If you want to be innovators, I am going to give you what type of characteristic you must have. See, I have a feeling whenever I give something, I feel happy. You want to be you, not everybody else. By breaking their limits of their imagination, they change the world. Creativity leads to thinking. When he enters the classroom, my teacher, I see a radiation of purity of life. A leader should work with integrity and succeed with integrity. Sir, how did you become so great? How did I become so great? That's a question. When there is order in the nation, there is peace in the world. He was the 11th President of India from 2002 to 2007. A career scientist turned politician. He studied physics and aerospace engineering. He was intimately involved in Indian civilian space program and missile defense systems. He's APJ Abdul Kalam, and here are his top 10 rules for success. We should know how to handle not only how to handle the success, how to handle the failures. Particularly you are in the management environment, you attend. I want the young people to understand how to manage the failure. Because any task you do, you have to come across problem. Problem should not become the captain of the individual or the project chief. And the project chief should become the captain of the problems and defeat the problem and succeed. If you want to be discoverers, if you want to be innovators, I am going to give you what type of characteristic you must have. Invention and discoveries have emanated from creative minds that have been constantly working and imagining the outcome. The telephone, he was imagining the outcome in the mind. With imaging and constant effort, all the forces of the universe work for that inspired mind, thereby leading to invention and discoveries. See, I have a feeling whenever I give something, I feel happy. You see, this is you try. That whatever you may have knowledge, you have sometimes better economy you may have. Better, because sometimes you can have a kind words you can have. So if you use and make somebody's life happy, that is you are giving, and his or her life is happy, that's a best thing a human being can think of. Then you will get a conflict-free world. What did I learn from the youth of 11 million people? I learned every youth wants to be unique. Every youth wants to be unique. That is you. Every youth wants to be unique. That is you. But the world around you is doing its best day and night to make you just everybody else. Now, the question is whether you want to be you or everybody else. You want to be you? Not everybody else. Now, if the question being like everybody else is convenient at the first glance, but not satisfying in the long vision. The challenge, therefore, my young friends, is that you have to fight the hardest battle. You have to fight the hardest battle which any human being can ever imagine to fight, and never stop fighting until you arrive at your destined place. That is the unique you. History has proven that those who dare to imagine the impossible are the ones who break all the human limitations. In every field of human endeavor, whether science, medicine, sports,
arts or technology, the names of the people, just now I listed some of the names of the people who imagined the impossible are engraved in our history. By breaking the limits of their imagination, they change the world. You take C.V. Raman, you take Newton, you take Einstein, you take Chandrasekhar. By breaking the limits of their imagination, they change the world. Learning gives creativity. Creativity leads to thinking. Thinking provides knowledge. Knowledge makes you great. You have many accomplishments. You've written books. You've served as president. You're an aerospace engineer. You've been a professor. But you say the title you like best is the title of teacher. Why is that? You know, I had a teacher when I was a young boy, 10 years boy, wartime, the Second World War going on. At that time, I used to see in my class, 5th class teacher, in science teacher, his name is Subramania Iyer. He entered the classroom and we used to see the radiation of knowledge from him. When he enters the classroom, my teacher, I see a radiation of purity of life. And the way he taught, my dream got shaped. What should be my way of life? He is the person, the teacher gave me the vision of my life when I was a young fellow. Now a teacher has got a fantastic opportunity to grow minds, to enrich the minds, and give the dreams to the young people and nurture the dreams with them, and they will become a great human being. Sometime they will become better than you, but better than the teacher. So that opportunity you have. And also the teacher, like what I am doing, I am a professor, I can also do the research. Young researchers will work with me. That's a great pleasure when they get the PhD. Every action of the leader should be transparent. You know what I mean? That is, leader should work with integrity and succeed with integrity. Leader should work with integrity and succeed with the integrity. And I believe President, since you asked the question, has to be continuously in touch with the people. Rashtrapati Bhavan, where I was there, became a People's Bhavan. Instead of Rashtrapati Bhavan, it becomes People's Bhavan. And also I travel into the whole state, cutting across hill, deserts and sea. I was in touch with millions and millions of people. Sir, how did you become so great? How did I become so great? That's a question. Well, which class you are studying? 4th. What's your dream in life? I want to become a singer. Singer? Hindustani or Carnatic? Hindustani or Carnatic music? Any music? Yeah, music. Any music. Well, I don't know how became. I don't know. It's a relative term. So I personally believe it's our dream. Okay? I must have a dream. I must serve a dream. I must continuously acquire knowledge. I must continuously acquire knowledge. Hard work. And perseverance. One should not be not afraid of problems. Then you will be successful, okay? As we say in India, where there is righteousness in the heart, there is beauty in the cap. ஸோ ஐ ஜஸ்ட் இந்த 10 இதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்ட்டு விரும்பினேன். என்னன்னா, ஃபெயிலியரை லேர்ன் ஹவ் டு ஹேண்டில், இமேஜின் த அவுட்கம், பி ரைட்டியஸ். உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் வச்சுக்கோங்க. அதை அச்சீவ் பண்றதுக்கு நாலேஜ், ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ், இட் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ அதை நீங்க டெவலப் பண்ணுங்க. பர்சீவரன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் யூ ட்ரை டு இன்ஸ்பயர் அதர்ஸ். தட்ஸ் வெரி. ஸோ தீஸ் ஆர் த 10 rules of success by I want the young. So we have come to the end of the session. So already வந்து கார்த்திக் வந்து சொல்லியிருந்தாரு எங்களோட இதை பத்தி. So these are the Maatrom HR Solution jobs we are currently working on.
ஸோ இதுல இந்த ஃபீல்ட்ல வந்து யார் வந்து ஜாப் தேடுறதுனாலும் எங்களை அப்ரோச் பண்ணுங்க. ஸோ இது எல்லாருடைய பொசிஷன்ஸ்மே வந்து ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தேவைப்படுறாங்க. ஸோ நான் இதை கார்த்திகிட்டையும் ஷேர் பண்றேன், கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதுல வந்து நீங்க எந்த மாதிரி இப்போ ரீசென்ட்லி expanded our services to overseas-உம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். துபாயில் ஆல்சோ we send some candidates for the jobs. So whichever you feel இதை நோட் பண்ணிக்கோங்க. So these are the current jobs going on the Maatrom HR Solution. இதுல என்ன சப்போர்ட் வேணுமோ let us know, we will be able to support you. மேடம் மாற்றம் எப்படி அவங்க மாற்றம் டைரக்டா பண்ணலாமா அட்கனெக்ட் வழியா கனெக்ட் பண்ணிக்கலாமா? அது எப்படி பண்ணலாம்னு விரும்பினாலும் பண்ணிக்கலாம். ஓகே, உங்க ஜாப்ஸ் எல்லாம் நாங்க தேடணும் அப்படின்னா எங்க போய் தேடுறது, எப்படி நாங்க இது பண்றது? இப்போ எங்களோட ஜாப்ஸ் வந்து நீங்க தேடணும்னா எங்களோட வெப்சைட்டுக்கு போனா கரண்ட் ஜாப்ஸ் எவ்ரி வீக் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதனால நீங்க அங்க போய் பார்த்து பண்ணலாம். ஸோ இல்லைன்னா எங்க இவர் கேட்டிருந்தாரு, சரவணன் கேட்டிருந்தாரு. ஸோ எங்க இதுல வந்து ஒரு கோஆர்டினேட்டர் வந்து நாங்க அலோகேட் பண்றோம். ஸோ அது மூலயமா கூட நீங்க வந்து அவர்கிட்ட நான் உங்களுக்கு ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ண சொல்றேன். ஸோ அந்த மாதிரினாலும் எனி ஜாப்ஸ் வந்து யூ கேன் அப்ரோச் அஸ். இங்க நம்மள்ட்ட இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கான வாய்ப்புகள் பற்றியும் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இங்க யாருக்காவது கேள்விகள் இருந்ததுன்னா அதை முடிச்சிட்டு நம்ம क्वेश्चन ஆன்சர் செஷன் முடிச்சிட்டு we can talk. क्वेश्चंस இருந்தா ஒரு நிமிஷம். சோ ஓகே, சோ ஸ்டூடண்ட்ஸ் நீங்க எல்லாம் கேள்விகள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த போஸ்ட் ஷேர் பண்ணிருந்தோம். இன்னைக்கு இந்த மாதிரி செஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்றோம். இந்த போஸ்ட் ஷேர் பண்ணிருந்தோம். சோ அதுல இருந்து ஒரு சில கிரவுண்ட் லெவல் क्वेश्चंस நமக்கு வந்திருக்கு. ஒரு 4 क्वेश्चंस ஃபில்டர் பண்ணி எடுத்துறோம். சோ அத உங்ககிட்ட கேட்கலாமா? ஒரு கிரவுண்ட் லெவல் क्वेश्चंस கேளுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெஷரா எல்லாரும் கேட்கிற இந்த கேள்வி என்னன்னா, ஒரு 4 क्वेश्चन இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் டுடேஸ் கரண்ட் ட்ரெண்டிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பேசிக். ஏன்னா நான் படிக்கும் போதே அப்படிதான். இப்போ சிஎஸ் டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும், அதான் ரொம்ப சொல்லுவாங்க. அடுத்து நான் காலேஜ் முடிக்கும் போது மெக்கானிக்கல் தான் ரொம்ப பெருசு அப்படின்னாங்க. ஸோ கரண்ட் ட்ரெண்டிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கும். எந்த வேலைக்கு போறோம், இப்போ என்ன இண்டஸ்ட்ரி இருக்கு, என்ன படிக்கலாம், இந்த காலேஜ் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதில் சொல்ல முடியும் மிஸ் மகாலட்சுமி. ஸோ கரண்ட் ட்ரெண்ட் அப்படின்னா அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு வந்து எல்லா கம்பெனிலும் கேட்குற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அந்த ஹோல்டு பிகாஸ் ஆஃப் இந்த கோவிட் சுச்சுவேஷன் அதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ வந்து முதல்லாம் வந்து எங்க கிட்ட இருக்க அத்தனை கிளைண்ட்ஸுமே வந்து எங்களுக்கு எப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ட்ரெண்ட் வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் மாதிரி எல்லா கம்பெனிஸ்லுமே தேர் ஆஸ்கிங் எனக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன் கொடுக்க முடியுமா, எஸ்இஓ எக்ஸ்பர்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்து வந்திருக்கு இப்ப. ஸோ அந்த ஃபீல்டு வந்து இப்போ கொஞ்சம் ஹாட்டா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது எனி ஃபீல்டுங்க, எனி ஃபீல்டு நீங்க வந்து கரெக்டா பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் அ ஜாப். தட்ஸ் ஐ அஷ்யூர் யூ. ஓப்பனிங்ஸ் எப்பவுமே எல்லா ஃபீல்டுலயும் இருக்கு. அதில் நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க எக்யூப் பண்ணிக்கிறீங்க, அதுல எந்த அளவுக்கு நீங்க வந்து when you attend the interview நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க, கரெக்டான நாலேஜ், கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ், கரெக்டான ஆட்டிடியூட் இருந்தா டெஃபினட்டா நீங்க செலக்ட் ஆவீங்க. ஓகேங்களா? பட் இப்போத கரண்ட் வந்து எல்லா கம்பெனிஸும் கேட்கறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல கேட்கறாங்க. தேங்க்யூ மேம். ஸோ இது ஒரு சப் கொஸ்டின் இருக்கு. ஸோ நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க. ஐ மீன் எந்த ஃபீல்டா இருந்தாலும் நம்மளோட டேலண்ட் டெவலப் பண்ணும்போது நம்ம ஜாப் ரொம்ப செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு. கரெக்ட். ஸோ இப்போ இதுலயே ஒரு ட்ராப் இருக்கா? இப்போ கரண்ட் ட்ரெண்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒரு மாஸ் ரெக்ரூட்மெண்ட் நடக்கிற இண்டஸ்ட்ரி அப்படிதானே, அதை நம்ம அப்படி எடுத்துக்கலாம். கரண்ட் ட்ரெண்டிங்னா ரொம்ப ஒரு மாஸ் ரெக்ரூட்மெண்ட் நடக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில மாஸ் லே ஆஃப் நடக்கிறதுக்குரிய சான்சஸும் அதிகமா இருக்குமா? இல்ல இப்போ லாஸ்ட் ஒரு 4 months-ஆ மாசா அதிக ரெக்ரூட்மெண்ட் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில நடந்துட்டு இருக்கு. பட் நிறைய பேருக்கு வேலையும், ஏன்னா அதுக்கு வேண்டிய ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டா பார்க்கணும். ஐடில வந்து ஃப்ரெஷரும் சரி எக்ஸ்பீரியன்ஸும் சரி ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை போய் இப்போ உள்ள நிலைமை வந்து பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில மாஸ் ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பேசுறப்ப கூட சொன்னீங்க பைத்தான் ஃப்ரெஷர். எனக்கு இப்போ வந்து ஒரு 4 பைத்தான் ஃப்ரெஷர் தேவைதான் இருக்கு. ஸோ ஃப்ரெஷர் கூட வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கில்ல வந்து நவ் அட் பிரசன்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 4 months 5 monthsல ஐடி ரெக்வயர்மெண்ட் ஹஸ் கான் வெரி பீக்குக்கு போயிருக்கு. இட்ஸ் ஹஸ் கான். தேங்க்யூ மேம். கைஸ் நோட் பண்ணிக்கோங்க, 4 பைத்தான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின்னா, இப்போ பேசிக் சேலரி என்ன? ஒரு எம்என்சில ஒரு கார்பரேட்ல வாட் இஸ் த பேசிக் சேலரி ஆஃப் எனி கார்பரேட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அதுவும் மாறிட்டே இருக்கும். இயர் பை இயர் போகும்போது இன்ஃபிளேஷன் போகும்போது சேலரி மாறிட்டே இருக்கும்.
ஸோ இப்போ இருக்கிற அந்த பேசிக் சேலரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்என்சில சொல்லணுமா இல்ல ஒரு நார்மல் ஒரு 550 to 100 people ஒர்க் பண்ற கம்பெனிஸ்ல சொல்லணுமா, எப்படி சொல்றீங்க? ரெண்டுலயுமே சொல்லிடுங்களேன். ஓகே, எல்லாரும் எம்என்சி பார்க்க முடியாது இல்லையா, அதனால. ஆமா கரெக்ட். இப்போ இட்ஸ் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் த என்ன பொசிஷனை பொறுத்து இருக்குங்க. இஃப் த பொசிஷன் இஸ் வெரி ஹாட், ரொம்ப தேவை இருக்கு அப்படிங்கிறதுனா அதுக்குனுடைய வேல்யூ வந்து கொஞ்சம் கூட இருக்கும். பட் ஒரு எம்என்சில ஒரு ஃப்ரெஷர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா ஒரு 25 to 30K அந்த மாதிரி இருக்கு இப்போதைக்கு சூழ்நிலை. பட் இதே வந்து அது ஃப்ரெஷர் இல்லாம வராங்க. இதே வந்து இப்போ நீங்க ஒரு சிஏ படிச்சவங்க ஃப்ரெஷர் எடுத்தாங்கன்னா அவங்களோட ஸ்டார்டிங் சேலரியே வந்து 70K 1 lakh இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இதுதான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் மாறும். ஸோ இந்த ப்ரொஃபஷனுக்கு அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனுக்கு என்ன மாறும். அதே சிஏ ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கிற இடத்துலன்னா டெஃபினட்டா அவங்க 1 lakh கூட சிஏ முடிச்சிருந்தாங்கன்னா ரெடி டு பே 1 lakh அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதே வந்து சொன்ன நம்ப மாட்டீங்க, ஐடில வந்து ஒரு ரியாக்ட் ஜேஎஸ்ஓ இல்ல நோட் ஜேஎஸ்ஓ படிச்சிருந்தா they are paid 15 lakhs கூட with 2 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இன்னைய மார்க்கெட்ல அவைலபிளா இருக்காங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க எந்த ஃபீல்டுல வேலை கேட்றீங்க அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பைத்தான் ஃப்ரெஷரா இருந்தா ஒரு 20K 25K தாராளமா கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஐடி ஸ்கில் யூ ஹேவ். தேங்க்யூ மிஸ் மகாலட்சுமி. ஆக்சுவலா இந்த மாதிரி ஆன்சர் யாரும் சொல்ல மாட்டாங்க, டைரக்டா அந்த அமௌண்ட் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போதே கொஞ்சம் ஒரு மாறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச். மூணாவது கொஸ்டின் நீங்க ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டீங்க, உங்களோட செஷன்ல இந்த ஆன்சர் இருந்தது. என்ன கொஸ்டினா, வாட் இஸ் த பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எனி எம்ப்ளாயர் ஃப்ரம் எனி கேண்டிடேட்? அதுக்கு நீங்க ஆல்ரெடி உங்களோட செஷன்ல ஆன்சர் இருந்தது, பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதனால நான் 4வது கொஸ்டின் போயிடுறேன். டஸ் த கன்சல்டன்சி சப்போர்ட் த கேண்டிடேட் ஈவன் ஆஃப்டர் ஜாயினிங் இன்டு த கம்பெனி? இப்போ ஒரு கம்பெனி ஜாயின் பண்றதுக்கு நம்ம கன்சல்டேஷன் மூலம் உள்ள போறோம். ஸோ அதுக்கப்புறம் சப்போர்ட் இருக்குமா அந்த கேண்டிடேட்டுக்கு? அப்படி இருந்தா என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்ல, நாங்க இப்போதைக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்றோம்னா, we do have a மாற்றம் சர்க்கிள் ஒரு குரூப் வச்சிருக்கோம். ஸோ அதுல நாங்க பிளேஸ் பண்ண கேண்டிடேட்ஸை வந்து அந்த சர்க்கிள்ல வந்து வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ அதில் ஆட் பண்ணிட்டு அதுல வந்து வி போஸ்ட் சம் ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி போஸ்ட் பண்றோம். ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க ஒன்ஸ் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணா ரெகுலரா we will be touch with the candidates-ஓட டச்ல இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண 1 monthல ஆல்மோஸ்ட் ஒரு 8 times இல்லை வீக்லி ட்வைஸ் கால் பண்ணி how is the work atmosphere, எப்படி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறதெல்லாம் கேட்டு we make sure that candidate gets comfortable in that working atmosphere. அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா we talk with the clients also. சில பேர் வந்து போயிருக்கலாம், அங்க உள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருக்கலாம், வாட் எவர் மேபி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். பட் ஸோ we regularly candidates first 1 month 8 times twice a week we make sure we call and we get a report from the recruiters. அதுக்கு அடுத்த மாசம் வந்து வீக்லி ஒன்ஸ் கால் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட்லி வந்து என்ன ஒரு 3 monthsல வந்து கேண்டிடேட்ஸ் வந்து செட்டில் ஆயிருவாங்க. ஸோ அதனால வந்து அந்த 3 months ஃபர்ஸ்ட் 3 months we continuously be in touch with the candidates, get the inputs, என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் வேணுமா மேனேஜ்மெண்ட்ல இருந்து, இல்ல என்ன இஷ்யூ இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி we talk and we have trained our recruiters to talk like that. and அவங்களும் அந்த rapport டெவலப் பண்ணுவாங்க, கேண்டிடேட்ஸ் ஓட டெவலப் பண்ணிட்டு what they will do is அந்த டச்லயே இருப்பாங்க ஒரு ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த மாற்றம் சர்க்கிள் குரூப்ல வந்து we update அந்த மாதிரி. and one thing we don't do as முதல்ல இந்த மாதிரி we don't get amount from the candidates, number 1. and number 2 வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு கிளையண்ட் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு கிளையண்ட் இடத்துல அந்த ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா இங்க இருந்து அந்த கேண்டிடேட்ஸை புல் பண்ணி அங்க பண்ணவே மாட்டோம். that will never do that. ஸோ அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அங்க உள்ள சேம் கிளைண்ட் 2 பொசிஷனா இருந்தா கூட we have never done that. நாங்க அதை பண்ணவும் மாட்டோம். ஸோ சப்போர்ட் இருக்கும், ஓப்பனிங்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே சப்போஸ் ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனில 1.5 years ஒர்க் பண்றாரு, அது எங்களோட இன்னொரு கிளைண்ட்டுக்கு இன்னொரு ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல he wants to come, we directly talk with that. இந்த கிளைண்ட் கிட்டே பேசுறோம், சோ அண்ட் சோ கேண்டிடேட் வந்து இங்க வர விரும்புறாங்க, இதுவும் எங்களோட கிளைண்ட் தான், பேசி தான் we shift அந்த மாதிரி சப்போர்ட்டும் we give them, because people approach பண்றாங்க, இல்ல எனக்கு இந்த இடத்துல ஒரு career growth இருக்கும், நாங்க போக விரும்புறேனாலும் they talk to them. so நாங்க வந்து ரெண்டு சைடும் பேசி we move the candidates also, that also we do. சூப்பர். அதான் 8th பாயிண்ட் நினைக்கிறேன் நீங்க சொன்னீங்க, working with integrity. ஓகே, சோ गाइस இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் இந்த செஷன்ல. இல்லாட்டி உங்களோட கேரியர் எந்த டவுட்டா இருந்தாலும், இது ரிலேட்டடா இந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கேட்கலாம் அன்மியூட் பண்ணிட்டு.
anyone? Any doubts, any questions கேளுங்க. and எனி டைம் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. யாரோ மிஸ்டர் சுரேந்தர் வந்து ஏதோ கேட்க வரும். சொல்லுங்க சுரேந்தர். மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நன்றி. அட்கனெக்ட் டீமுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் என்னன்னா இப்போ ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கோம். நாங்கள் இப்போ தான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து என்ட்ரு ஆயிருக்கோம். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து திட்டு வாங்குவோம் ட்ரைனிங் பண்ணுற இடத்துல. ஸோ இப்போ வந்துட்டு மனசு உடஞ்சி போகிற சுச்சுவேஷன் வரும். நமக்கு ஆக்சுவலி வந்துட்டு டேலண்ட் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மனசு உடஞ்சி போகிற சுச்சுவேஷன் வரும். வந்துட்டு என்னடா இப்படி வந்து திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு 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 5 மாதம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், பே ஸ்லிப்னு ஒன்று கிடைக்கல. ஸோ அப்போ வந்துட்டு இன்னொரு கம்பெனி நம்ம சுவிட்ச் ஓவர் ஆகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ரோல் பிளே பண்ணுமா? ஒரு பே ஸ்லிப் இல்லைன்றப்போ அடுத்த கம்பெனிக்கு போகும்போது இதெல்லாம் எப்படி வந்துட்டு இதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இன்னொன்று, சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட வந்து ஒர்க்கிங் அந்த எஃபிஷியன்சி இருக்கு. இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு தோணும், நம்ம வயசை விட ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து அதிகமான சேலரி வாங்குவாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். அதனாலேயே நம்ம பண்ற வேலைகளோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாகும். இந்த மாதிரியான மனநிலைமைகளை வந்துட்டு எப்படி வந்து எதிர்கொள்ளலாம்? அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நான் வந்து உங்ககிட்ட வைக்கிறேன் மேம். தேங்க்யூ. ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு அதெல்லாம் வந்து ஒரு விஷயமாவே எடுத்துக்காதீங்க. அது மட்டும் நான் சொல்றேன். சோ நீங்க நிறைய திட்டு வாங்குறீங்கன்னா உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சுட்டு உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதா நினைக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஆனா இப்போ வந்து அந்த ஓல்டு கல்ச்சர் எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ ரொம்ப எல்லாம் திட்டினாலும் யாரும் அந்த மாதிரி எல்லாம் இப்போதைக்கு இல்ல. அந்த கல்ச்சர் ஒர்க் கல்ச்சரே மாறிட்டு வருது. இன்கேஸ் நீங்க திட்டுவாங்க, டேக் இட் அஸ் அ லேர்னிங் கர்வ். அதனால தோய்வடையாதீங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு பேரு இப்ப நாங்களாம் கூட வந்தப்ப எல்லாம் திட்டு வாங்கிட்டு தான் மேல வந்திருக்கோம். சோ அதனால அதுதான் வந்து ஃபெயிலியரா சக்சஸாங்கிறத விட அந்த யாராவது திட்டினா கூட அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு ஓகே எதுக்கு திட்டுறாங்க, நம்ம நல்லா பண்ணணும் தானே திட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா சரி நாங்க எப்படி நல்லா பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க திரும்ப கேளுங்க. 1 to 1 இப்ப யாராவது உங்களுக்கு பேர் முன்னாடி நீங்க சரியா பண்ணலன்னு சொன்னாங்கன்னா நீங்க தனியா அவங்களை போய் அப்ரோச் பண்ணி இதை நான் எப்படி நல்லா பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போயிடும். நீங்க புரியுது சார், நான் சரியா பண்ணல, என்னால திட்டினீங்க, பட் நான் எப்படி நல்லா இந்த மாதிரி எப்படி பண்ணா என்ன உங்களுக்கு பிடிக்கும், நான் என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க தாராளமா நீங்க போய் தனியா ஒரு 1 to 1 வச்சு கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி. தட் இஸ் கால்ட் ஆட்டிடியூட். பாசிட்டிவா நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொல்லுங்க சார், நான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் குட். சோ அது மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணுங்க. அதனால தோய்வடையாதீங்க. தட் இஸ் ஃபார் குட். நம்மளுடைய நல்லதுக்கு தான் திட்டுறாங்க அப்படிங்கறத பாசிட்டிவா, அதுதான் ஆட்டிடியூட் பிளேஸ் அ ரோல். சரி we learn something new. அவங்க என்னவோ சொல்றாங்க, நம்ம அதை சரியா பண்ணல போல இருக்கு, புதுசா கத்துக்கு நல்லா பண்ணலாம் அப்படிங்கறத ஆட்டிடியூட டெவலப் பண்ணிக்கோங்க. 1. 2வது வந்து பேஸ்லிப் நிறைய சின்ன சின்ன கம்பெனி பேஸ்லிப் கொடுக்கறது இல்லதான். பட் நீங்க அடுத்த ஒரு கம்பெனி போறீங்கன்னா ஒண்ணு நான் சொல்றேன், ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் வந்து இப்ப அதுக்குதான் மெயினா அந்த ஒய் ஜாப் அண்ட் கரியர் அப்படின்றத விட நீங்க வந்து உடனுக்குடன் இன்னொரு கம்பெனி போகணும்னு நினைக்காதீங்க. ஒரு கம்பெனில வந்து என்ன கத்துக்கலாம், நாம வந்து என்ன அந்த கம்பெனி கத்துவோம், நாம வந்து கம்பெனிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்றோம், கம்பெனி நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனில அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years இருந்து நீங்க கத்துக்கிட்டாதான் அடுத்த கம்பெனிக்கு போறப்ப அந்த திட்டு வந்து வாங்குறது, அப்புறம் நீங்க உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும், நமக்கு வி நோ சம்திங், வி ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. சும்மா மத்த ஒரு அமௌண்ட் கம்மியா இருக்கிறதுக்காக இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் பண்றதுல தயவு செய்து பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்றாங்க. ஆனா லாங் ரன்ல வந்து சில கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனில இருந்து ஒரு வருஷம் அந்த ப்ரொஃபைலே ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க நிறைய கிளைண்ட்ஸ். பிகாஸ் ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து ஒரு ப்ரொஃபைல வந்து செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப செக் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் 2 to 3 years ஒரு கம்பெனில இருந்தீங்கன்னா தான் they will feel okay, இந்த கேண்டிடேட் வந்து ஹையர் பண்றதுக்கு நமக்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அதனால இப்போ சப்போஸ் பேஸ்லிப் இல்லைன்னா கூட பேங்க் அக்கௌண்ட் போட்டிருக்காங்களான்னு பாருங்க. இல்ல சில இடத்துல கேஷா பே பண்றாங்க, they are not supposed to pay but some companies do that. அதை பத்தி நமக்கு ஒண்ணும் இல்ல. அப்படி பண்றப்ப வந்து பேஸ்லிப் நீங்க கேட்டு வாங்கலாம். சோ அது ஒண்ணு பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்பவுமே டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். அதுதான்
இப்போ நம்ம இந்த ஒரு கழுகு கதை நான் என்னோட இதுல சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கழுகு வந்து நினைச்சிருந்ததுன்னா எல்லாரும் வந்து அவங்கவுங்க கூட்டுக்கு மட்டும் மேல பறக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருந்தா அது வந்து அந்த உயரத்துக்கே போயிருக்காது. அந்த மாதிரி மத்தவங்க என்ன பண்றாங்க பாக்காதீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுடைய கரியர் எப்படி இருக்கு. இப்ப நீங்க கம்மியா சம்பளம் வாங்கினாலும் டசன்ட் மேட்டர். நல்ல ஸ்கில், நல்ல நாலேஜ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா அனதர் ஒரு டவுன் தி லேன் ஒரு 4-5 இயர்ஸ்ல நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. So don't compare yourself with others. That's what I would say. Thank you, ma'am. Thank you. Okay. Any other questions? கைஸ் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ப்ரோ ஒரே ஒரு கொஸ்டின். சொல்லுங்க சொல்லுங்க மிஸ்டர் ஜெகதீஷ். தேங்க் யூ ஃபார் யுவர் சஜஷன்ஸ் மேம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, அதை உங்ககிட்ட வைக்கலாம்னு நினைக்கிறேன் மேம். ஸோ ஆக்சுவலா நீங்க பைத்தான் ஃப்ரெஷரா இருக்கவங்க ரெக்ரூட்மெண்ட் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ எந்த ஒரு ஃபீல்டுக்குமே ஃப்ரெஷ் இப்போ பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் ரெக்ரூட் பண்றாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்? ஸோ அந்த கேண்டிடேட்க்கு என்னெல்லாம் இருந்தா என்ன மாதிரி ஸ்கில் இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? அவங்க சில ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. பைத்தான் டெவலப்பரா இருந்தா கூட அதுல ஃபிளாஸ்க்னு ஒரு ஸ்கில் வந்து இருந்தா பெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் அது இல்லைனாலும் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறோம். லைக் ஏதாவது ஒரு உங்களை வந்து ஸ்கில்ல டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு தே டோல்ட் ஒரு சிம்பிள் டாஸ்க் கொடுக்குறோம். அந்த டாஸ்கை வந்து அவங்க எப்படி பண்றாங்க, அந்த கோடிங் ஒர்க் அவங்க எப்படி பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி நான் அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன். டு பி வெரி ஃப்ராங்க், இங்க பைத்தான் படிச்சவங்க இருந்தீங்கன்னா நான் கரெக்டா அந்த 3 ஸ்பெசிபிகேஷன் அனுப்புறேன். அது இல்லைன்னா கூட பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ கோடிங் வித் பைத்தான், வி ஹேவ் அ ஜாப் நோ போயிட்டு இருக்கு. இந்த வாரம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டாஸ்க் இது பண்ணி இந்த கோடிங் ஸ்கில்ல வந்து அவங்க செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு ஓகேனா தான் அடுத்து எந்தோ ஃப்ரெஷரா இருந்தா கூட ஏதாவது கத்துட்டு ஏதாவது சர்டிபிகேட் வாங்கியிருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட் கோடிங் ஒர்க் எப்படின்னு பாக்குறாங்க. அது அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்றதுக்கு அந்த டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி சால்வ் பண்ணீங்கன்றத பார்த்துட்டு யூ கெட் அ ஜாப். ஓகே, தேங்க்ஸ் ஜெகதீஷன். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். எப்படி நீங்க ரெக்ரூட் பண்றீங்க அப்படின்னு டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஜெகதீஷன். சோ எப்படி இல்ல ஜெகதீஷன் கேட்ட கொஸ்டின் தான் சொல்றேன். டைரக்ட் கொஸ்டின் எப்படின்னு ஒரு டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, எப்படி ரெக்ரூட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக. சரி, ஓகே கைஸ், வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஷமீர். கிளையண்டோட ரெக்யர்மென்ட்ட பேஸ் பண்ணி நாங்க ரெக்ரூட் பண்ணுவோம். சோ இந்த பைத்தான் டெவலப்பர் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த கிளையண்ட் வந்து டாஸ்க் they'll give a particular coding task, அந்த டாஸ்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, எப்படி அப்ரோச் பண்றாங்கன்றத பார்த்துட்டு ஜாப் will be offered. அதுதான் சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா நான் கேட்ட கொஸ்டின் வந்து ஆக்சுவலா இந்த கிளையண்ட்டுக்கு மட்டும் கேட்கல, இந்த ஜாப்க்கு மட்டும் கேட்கல. சோ எல்லா காமனா கேக்குறேன். சோ காமனா ஒரு ஃப்ரெஷருக்கான எக்ஸ்பெக்டேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினா தான் நான் வச்சேன். ஓகே, காமனா எனி PHP எதுனாலும் சொல்றீங்க கரெக்ட்டா? ஆமா 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 மேம். ஃப்ரெஷர். ஓகே. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா எனி இதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் தே கால் ஃபார் தி இன்டர்வியூ. இப்போ ஐடியா இருந்தா கோடிங் மஸ்ட் டெஸ்ட் வச்சு தான் எடுக்கிறாங்க. ஐடி இல்லைன்னா தே சி தேர் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். சில கிளைண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து தே டூ ஹேவ் கிவ் த லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் கொடுத்து அவங்க எப்படி பண்றாங்க. அண்ட் தேர்ட் தே செக் தேர் கம்யூனிகேஷன் எப்படி பண்றாங்க. ஸோ இவங்க வந்து ட்ரெயினபிளா இருக்காங்களா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல வந்து ஆட்டிடியூட் பிளேஸ் அ ரோல். ஃப்ரெஷருக்கு ஆட்டிடியூட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்ல எந்த நாளும் பண்ணலாம், நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே திஸ் கேண்டிடேட் கேன் பி ட்ரெயின்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அந்த எம்ப்ளாயருக்கு வந்ததுன்னா எடுக்கிறாங்க. தட் இஸ் வாட் தே டூ. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அண்ட் அதை வந்து செக் பண்றாங்க, ரெண்டும் பண்றாங்க. ஓகே, ஷமீர் உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन இருக்கா? நீ ஹேண்ட் ரைஸ் Thank you மேம். தேங்க்ஸ் ஜெகதீஷன். குட் ஈவினிங் மேம். எனக்கு ஒரு சின்ன டவுட், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான். இப்போ ரீசெண்டா ஒரு கம்பெனில ஒரு ஐடி ஃபீல்ட்ல நம்ம பிளேஸ் ஆகுறோம். ஏதாவது பைத்தானா இருக்கட்டும், ரியாக்டா இருக்கட்டும், இல்ல ஆங்குலர் எதுவா இருக்கட்டும். ஆனா அங்க ஃப்ரெஷரா பிளேஸ் ஆகி ஒரு 6 months ஒரு 8 months ஆகுது, 1 year கம்ப்ளீட் ஆகல. பட் ஆனா அவங்களோட குரோத் வந்து அங்க சரியா இல்லை, அவங்களால சரியா லேர்ன் பண்ண முடியல, சரியான ப்ராஜெக்ட் ஒர்க் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா? அதான் என்னோட கொஸ்டின்.
இல்ல அங்க growth-ஏ இல்லன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்படி சொல்றீங்களா? growth மீன்ஸ் வந்து அதிகமா மேஜரா ஒர்க் வரணும், இல்லை வேற ஏதாவது நமக்கு வந்து லேர்ன் பண்ற மாதிரி இந்த ஒர்க் வரணும், டாஸ்க் வரணும். ஸோ அந்த மாதிரி டாஸ்க்லாம் எதுவுமே தரல, காமனா போற மாதிரி இருக்கு, ஜென்ரலா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு அங்க நம்ம growth இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கேருந்து ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா? அப்போ ஜாப் சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 6 months எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு திருப்பி நம்மளால அங்க ஜாப் சேஞ்ச் பண்ணா அது பெனிஃபிட்டா இருக்குமா? நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து சப்போஸ் ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க, அங்க வந்து உங்களுக்கு growth இல்லன்னு ஃபீல் பண்ணா, நீங்க இம்மீடியட்டா வந்து ஒரு ஜாப மாத்தறதுக்கு பதிலா நீங்க வந்து யூ கேன் கோ வெரி வெல் டாக் வித் அந்த உங்களோட யார்கிட்ட ரிப்போர்ட் பண்றீங்களோ அவங்க கிட்டே போய் பேசலாம். சோ நான் இதுதான் சார் எதிர்பார்த்துட்டு வந்தேன், இந்த மாதிரி ஜாப்ல வந்து எனக்கு அதுல வந்து லேர்னிங் இல்லாத மாதிரி இருக்கு, சோ எப்படி வந்து எனக்கு இந்த இதுல எனக்கு growth நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணுங்க. நிறைய பேர் அதை பண்ணவே மாட்டாங்க, ஓப்பனாவே பேச மாட்டாங்க. பிடிக்கலையா அடுத்த நாள் அப்படியே அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஃப்ரெஷர்ஸ் நிறைய அப்படி பண்ணுவாங்க, பயந்துகிட்டு இதை சொல்லலாம் எனக்கு வேலை பிடிக்கல அதனால நிக்கிறேன்னு கூட சொல்றதுக்கு தைரியம் வரதில்லை. ஏதாவது நினைச்சுக்குவாங்க, எனக்கு பிடிக்கலன்னு அடுத்த நாள் நிக்கிறதை விட நீங்க டைரக்டா போய் ஓப்பனா எனக்கு இந்த மாதிரி இதுலதான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சோ இந்த மாதிரி நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அங்கேயே growth இருக்கா இன்னும் ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அனதர் ஒரு 6 months அட்லீஸ்ட் ஒரு 1 year எனி ஜாபுங்க, எந்த ஜாபா இருந்தாலும் யூ ஷுட் லேர்ன் சம்திங் தேர். கண்டிப்பா அது ஒரு லேர்னிங் இருக்கும், அதுல என்ன லேர்ன் பண்ணிக்கலாம்னு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்பயும் growth பிடிக்கல, பேசியும் உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கலங்கிற பட்சத்துல வேணா ஒரு 1 year கழிச்சு யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் ஜாப். ஆனா அதை வந்து ஓப்பனா பேசுறதுக்கு ஒரு தைரியம் இருந்து ஓப்பனா சொல்லலாம். உங்க டீம் லீட் யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்டே சொல்லலாம், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒர்க் பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி growth இருக்கு. ஏன்னா பீப்புள் எங்க கம்பெனில ஒர்க் பண்றவங்க பீப்புள் ஆர் டாக்கிங் டு மீ லைக் தட், எனக்கு இந்த மாதிரி வேணும் மேடம், எனக்கு இது ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வி சேஞ்ச் அந்த மாத்தி விடுறோம். ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கம்பெனில இருக்குன்னா டோன்ட் மிஸ் தட். தட்ஸ் மை பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பேசுங்க, ட்ரை பண்ணுங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க உங்களுடைய இதை. சொல்லியும் உங்களோட இது நடக்கலன்னா அடுத்ததுக்கு மூவ் பண்ணுங்க. தட்ஸ் வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட். ஓகே, தேங்க்யூ மேம். அனதர் திங், இன்னொரு கொஸ்டின் இருக்கு, சேலரி பேஸ்மெண்ட் கொஸ்டின் தான். ஒரு ரியாக்டோ இல்லை வேற எதுவாக இருந்தாலும் சேலரி வந்து ஃப்ரெஷரா இருக்கும்போது அவங்க கொடுக்குற சேலரியில மட்டும் தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி போற மாதிரி இருக்கும் ஒரு ஐடி பேஸ் கம்பெனில. சப்போஸ் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அவங்க வந்து சப்போஸ் 3 months 6 months அவங்க வந்து ஹைக் போடுறாங்க, இந்த மாதிரி சேலரி ஹைக் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துக்கு நம்மளோட ஒர்க் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஃபீட்பேக்கும் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு சேலரி வரல அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க அந்த மாதிரி கம்பெனிகிட்ட நம்ம கேட்கலாமா, இல்ல அந்த 6 months தான் இருக்கு 1 year ஆன வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்ற மாதிரி சிச்சுவேஷன்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன் டவுட். ஓகே, அந்த 6 மாசத்துல வந்து பர்ஃபார்மன்ஸ் ஹைக்கு கேட்கலாமா அப்படிங்கறத சொல்றீங்க, கரெக்ட்? ஆமா, நல்ல ஃபீட்பேக் வந்தாலும் இருந்தா. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குங்க. சில பேர் வந்து 1 yearல தான் ஹைக்னு வச்சிருப்பாங்க, சில பேர் வந்து அப்படி கிடையாது, ஹையர் பண்றப்பே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீங்க 6 months நான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பாக்குறேன், 3 months உங்களுடைய நான் பர்ஃபார்மன்ஸ் பாக்குறேன், நல்லா பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஐ வில் இன்க்ரீஸ் த சேலரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஃப்ரெஷரா தான் நீங்க இப்ப ஜாயின் பண்றீங்க, ஒரு ஸ்டைஃபன் மாதிரி இப்போதைக்கு வாங்கிக்கோங்க, இல்ல இந்த அமௌண்ட் வாங்கிக்கோங்க, 6 months கழிச்சு உங்களுக்கு நான் அந்த பர்ஃபார்மன்ஸ் பாக்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு ஹைக் பண்ணி கொடுக்குறேன்னு உங்ககிட்ட கமிட் பண்ணிருந்தா யூ ஹேவ் 100% டு ஆஸ்க் தெம். 6 மாசம் கழிச்சு சார் நான் பண்றேன் எனக்கு ஹைக் கேளுங்கன்னா அவங்க கமிட் பண்ணிருந்தாங்கன்னா டெஃபினட்டா பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனா சில கம்பெனிஸ்ல வந்து தே ஹேவ் த ரூல்ஸ். அது ஸ்டார்டிங்ல எல்லாமே பிரைவேட் கம்பெனிஸ், ஒவ்வொரு கம்பெனி தே ஹேவ் தேர் ஓன் ரெகுலேஷன்ஸ். சோ அந்த மாதிரி இன்னொரு கம்பெனில வந்து ஜாயின் பண்ணி 1 year வரைக்கும் எந்த ஹைக்கும் இருக்காது, இவன் தான் பெர்ஃபார்ம் இல்லை, நான் 1 year முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஹைக்கு போடுறேன்னு சொல்லலாம். சோ அது வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து நீங்க எங்க போறீங்க என்ன பண்றீங்கங்கறத பொறுத்து இருக்கு. சரிங்களா? ஓகே, थैंक यू மேம், தேங்க்ஸ். பட் ஆல்வேஸ் கேட்கறதுல தப்பு இல்ல, கேட்கலாம். இஸ் ஃபீலிங் குட். பட் ஆனா அவங்க 6 months போடுறாங்க அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க சொல்லிட்டு சப்போஸ் அவங்க அந்த மாதிரி நமக்கு வந்து பண்ணல அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம எப்படி அங்க இருக்கலாமா, இல்ல ஜாப் வந்து குவிட் பண்ணிட்டு ஜாப் குவிட் பண்ணாதீங்க, கத்துக்கணும்னு பாருங்க. ஏன்னா இப்ப நீங்க மாசத்துல வந்து ஒரு வேலையை விட்டுட்டு போறீங்கன்னா அடுத்த கம்பெனி ஹையர் பண்ணவே யோசிப்பாங்க. அது உங்களுடைய அதுதான் நான் சொல்றேனே, அதுதான் நிறைய பேர் நம்ம தப்பு பண்றோம். அட்லீஸ்ட் ஒரு ஓகே, அதனால நீங்க பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் போறப்பயே நீங்க இந்த கமிட்மெண்டோட 6 மாசம் எனக்கு வேணும் அப்படிங்கறத முதலே தெளிவுபடுத்துங்க. 6 மாசத்துல இருந்து கேட்க ஆரம்பிங்க. இஃப் யூ ஃபீல் அவங்க என்ன இன்புட் அவுட்புட் அவங்க இப்ப நீங்க கேக்குறீங்க, அவங்க என்ன திரும்ப சொல்றாங்கிறத நீங்க
வாங்குங்க. சில பேர் வந்து சொல்லலாம், இல்ல இப்போ முடியாது, நான் 6 மாசம் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லலாம். சில பேர் வந்து இப்போ பண்ணிக்கோங்க கொடுக்குறோம். சில பேர் கொடுக்கலாம். ஸோ வாட் எவர் மேபி. ஆனா அதுக்காக கம்பெனி குவிட் பண்ணாதீங்க. இந்த வந்து கம்பெனி குவிட் பண்ணாதீங்க. ட்ரை டு ஸ்டே தேர். நல்லா கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல கெய்னிங் நாலேஜ் அண்ட் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரதர் தென் மணி. அது மட்டும் பார்த்துக்கோங்க. Thank you, ma'am. Thanks a lot. Okay. Fine. Thanks, Shabir, and thanks. Okay, guys. Good evening, ma'am. சொல்லுங்க கீர்த்தனா. மேம், இப்போ நான் MBA ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். சரி. இப்போ ஒரு ஐடி கம்பெனில நான் ஒர்க் பண்ணனும்னா எனக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் வந்துட்டு நான் டெவலப் பண்ணனும் மேம்? நீங்க என்னோட செஷன் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும். சோ உங்களுடைய விருப்பம் என்ன? நீங்க என்னவா ஆகணும்னு விரும்புறீங்க? இந்த வேலை நான் பண்ணா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், இதுதான் என்னோட பேஷன் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேம், ஃபினான்ஸ் ரிலேட்டடா எனக்கு பண்ணனும் இன்ட்ரெஸ்ட் மேம். சரி, ஃபினான்ஸ் ரிலேட்டடா பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கு, ரைட்? பட் இப்போ வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, கரெக்டா? மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கரெக்ட்? எஸ் மேம். ஓகே. ஃபினான்ஷியலா நீங்க பண்ணா அப்ப MBA ஃபினான்ஸ் பண்ணிருக்கீங்களா? Have you done MBA finance? எஸ் மேம், பர்சூயிங் மேம். ஓகே. சோ என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஜாபுக்கு வந்து நீங்க போகணும்னா இன்னைய தேதியில வந்து MBA ஃபினான்ஸ் படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னா, ஸோ இப்போ அந்த ஃபீல்டுல என்ன ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுல வந்து கரியர் பில்டு பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. இப்போ ஃபினான்ஸ்ல வந்து பார்க்கணும்னா இப்போ மெயினா உள்ளது வந்து யூ ஷுட் நோ GST, யூ ஷுட் நோ இது டேலி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி சில சாஃப்ட்வேர்லாம் இருக்கு. ஸோ பேரலா அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் படிச்சுட்டு வாங்க. ஆன்லைன் கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணுங்க. ஐடி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே ஈவினிங்ல இல்ல வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு டேலி படிக்கிறது, ஒரு சாப் ஃபினான்ஸ் படிக்கிறது, அந்த மாதிரி எதுக்கு என்ன மாதிரி சாஃப்ட்வேர் படிச்சா ஸ்கோப் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த சாஃப்ட்வேர்ல எக்யூப் யுவர் செல்ஃப். ஒன்னு. ரெண்டாவது, இப்போ GST எப்படி ஃபைல் பண்ணலாம் அதுக்கும் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்கு. ஸோ அதை பேரலா நீங்க எக்யூப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ டோல்ட் யூ ஒன் இன்டர்ன்ஷிப். இப்போ ஜஸ்ட் வந்து நீங்க இப்போ ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஃபைனான்ஸ்க்கு போக முடியாது இல்லையா? ஸோ ஸ்லோவா when you learn one software, அப்புறம் get one certification, GST, அதே மாதிரி வந்து படிக்கிறது மட்டும் யூஸ் ஆக போறது இல்லை. ஸோ அதை நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் இன்டர்ன்ஷிப். எங்கேயாவது வந்து ஒரு சாட்டர்டே ஒரு நாள் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணீங்கன்னா தட் வில் டெஃபினெட்லி ஆட் அண்ட் வேல்யூ டு யுவர் கரியர். ஸோ அப்போ வந்து நீங்க ஒரு 2 years ஒர்க் பண்ணிட்டு நான் ஃபினான்ஸ்க்கு போறேங்கிறப்ப நீங்க சொல்லலாம், இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், இந்த சர்டிஃபிகேஷன்லாம் நான் முடிச்சிருக்கேன், இன்டர்ன்ஷிப்பும் பண்ணிருக்கேன், இந்த ஆடிட்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிருக்கேன், இந்த கம்பெனில வந்து நான் அக்கௌண்ட்ஸை கொஞ்சம் பார்த்திருக்கேன், பார்ட் டைமா இன்டர்னா ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றப்ப டெஃபினட்டா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். வெல்கம். Any more questions? Okay, guys. Otherwise, we will close the session, I think. Yeah. Yes, wrap up பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேற எதுவும் क्वेश्चन இல்லாட்டி நம்ம wrap up பண்ணிக்கலாம். சரி. What's your feedback? Feedback கொடுங்க. Anything else? எதுனாலும் வந்து ask கார்த்திக் and என்னோட கான்டாக்ட் நம்பரும் இதுல ஷேர் பண்ணிருக்கேன். ஜாப் வேணா எங்களை அப்ரோச் பண்ணுங்க. எங்க வெப்சைட்டுக்கு போய் நாங்க ரெகுலரா அங்க அப்டேட் பண்றோம். ஸோ போஸ்டிங்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதுலயும் பாருங்க, பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ். ஸோ நம்ம இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஸ் மகாலட்சுமி. உங்களோட செஷன் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக நிறைய கொஸ்டின்ஸ் உங்களோட செஷன்லேயே கிளியர் ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் நான் நோட் பண்ணி வச்சிருந்த கொஸ்டின்ஸ் டெக் பண்ணிட்டே வந்துட்டேன். ஸோ நிறைய கொஸ்டின் உங்களோட செஷன்லேயே கிளியர் ஆயிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கிளியராக கிறிஸ்பாக இருந்தது. அதுவும் லாஸ்ட் அந்த 10 பாயிண்ட்ஸ் ரொம்பவே ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப கிளியராக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ கைஸ், உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா personally thanks everyone who attended today. And thank you for that connector for calling me and giving me the opportunity to meet all the people. And thanks Karthik, Saravanan and Kritika for organizing this. Thank you so much. Thanks so much. Okay guys, உங்களுக்கு வேற எதுவும் இதுக்கு மேல உங்களுக்கு பெர்மிஷன் வேணும்னா எதுவும் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்க் உங்களுக்கு எந்த குரூப்ல ஷேர் பண்ணாங்களோ அந்த குரூப்ல இருந்து நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படியே இந்த Facebook குரூப் லிங்க் நான் இதுக்கு முன்னாடி சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், அதுல இருந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். So yeah, that's it. நம்ம wrap பண்ணிக்கலாம். Okay, thanks so much. Thanks everyone. Thank you everyone. Thank you. Yeah.